எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு கடலைப்பருப்பு போலி எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். இதுக்கு நான் 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்து தண்ணி விட்டு ஒரு அரை மணித்தியாலம் அதை ஊற விட்டேன். அதை ஊறக்க நான் இனி மாவை குழைக்க போகிறேன். 1 கப் பிளெயின் ஃப்ளவருக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறேன். உப்பும் 1/2 டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள், ஒரு கொஞ்சம் மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொட்டிக்கு குழைக்கிற மாதிரி குழைக்க போகிறேன். கொஞ்சம் வார்ம் வாட்டர் பாவிக்கிறேன். நான் தண்ணி விட்டு குழைச்சி கொஞ்சம் எண்ணெயும் விட்டு குழைச்சால் நல்லா சாஃப்டாக வரும். எண்ணெயும் விட்டு நல்லா பிசைஞ்சு குழைச்சிட்டு இனி அந்த ஊற வச்ச கடலைப்பருப்பை அவிய விட போகிறேன். நல்லா அவிஞ்சு தண்ணி வற்றி வந்த பிறகு இனி இதை கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 பதம் வெந்திருக்கு. நல்லா அவிய தேவையில்லை. இனி கிரைண்டரில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் போட்டு அரைக்க போகிறேன். அரைச்சா இப்படி வந்திருக்கு. இனி போலி செய்ய போகிறேன். இனி தேவையான அளவு நீங்கள் என்ன சைஸில் ரொட்டி எடுக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு மாவை எடுத்து கொஞ்சம் ஃப்ளட் ஆக்குறேன். ஃப்ளட் ஆக்கிட்டு இந்த கடலைப்பருப்பும் சர்க்கரையும் போட்டு அடித்து அதை சின்ன உருண்டையாக்கி அதை நடுவில் வச்சுட்டு அந்த மாவால் மூடுறேன். இந்த மோதகம் மூடுற மாதிரி இதை இப்படி மூடுறேன். நல்லா மூடிட்டு அதை போல் ஆக்குறேன். நான் போல் ஆக்கிட்டு நான் அலுமினியம் ஃபாயிலில் இதை வச்சு ரோல் பண்ணுறேன். எனக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேக்கிங் ஷீட்டும் பாவிக்கலாம். அப்போ அலுமினியம் ஃபாயிலில் வச்சுட்டு இன்னொரு அலுமினியம் ஃபாயிலால் மூடிட்டு நான் ரோல் பண்ணுறேன். ரவுண்டாக ரொட்டிக்கு ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணுறேன். நான் எடுத்து போடுற ஈஸிக்காக நான் இப்படி அலுமினியம் ஃபாயிலில் போடுறேன். பேக்கிங் ஷீட் இன்னும் நல்லது. இப்படி வந்திருக்கு. இனி இதை பேனில் போட போகிறேன். பேனில் போடுறதுக்கு முதல் அதில் லைட்டாக நெய்யை கொஞ்சம் பூசுகிறேன். அப்போ வாசமாக இருக்கும். போட்டு ரொட்டி மாதிரி பிரட்டி எடுத்து விட போலி ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா போலி ரெடி ஆகிட்டு இதை நீங்கள் பிச்சு பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த கடலைப்பருப்பும் சர்க்கரையும் இருக்கும். நல்ல டேஸ்டாக இருக்கும். நடுவில் வச்ச கடலைப்பருப்பு எல்லா இடமும் பரவி நல்ல வடிவாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.